வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா CV59TH-B இந்த மாடல் மதர் போர்டை பற்றி பார்க்குறோம். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா காமனாக மைக்ரோமேக்ஸ் எல்இடி டிவியில் தான் அதிகமாக இருக்கும். ப்ரோக்ராமும் மைக்ரோமேக்ஸ் எல்இடி கிட்ட தகுந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போர்டு பார்த்தீங்களா 20 இன்ச்சில் இருந்து 42 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். போர்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் CV59TH-B இந்த மதர் போர்டு. இதே போல தான் CV59SH-S, அப்புறம் இன்னும் 2 நம்பர் பாருங்கள், டைட்டில் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே இதுக்கு ஈக்குவலானது தான், இதே போல் தான் இருக்கும். சில டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பவர் யூனிட்டும் இருக்காது, அதே போல் பேக்லைட் டிரைவர் யூனிட்டும் இருக்காது. சிம்பிளாக சொன்னோம்னா இது ஒரு கட் போர்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது இல்லாத இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் எல்இடி டிவி போர்டு. இது பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏவி பின் அவுட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, இந்தாண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2. அடுத்து பார்த்தீங்கன்னா டூனர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. HDMI பின் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா VGA இன்புட்டு மானிட்டருக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆடியோ இன்புட்டுக்காக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இன்புட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆடியோ அவுட்புட் 2 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொபைல் பின்னெல்லாம் சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத RCA பின்னில் 2 அவுட்புட் ஆடியோ அவுட்புட் பின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு மாடியூல் தெரியுது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா வைஃபை மாடியூல். இது பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டு, வைஃபை டிஸ்பிளே இந்த மாதிரி செட்டிங்காக யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 2.5G இந்த பேண்டு மட்டும் சப்போர்ட் பண்ணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற 5G பேண்ட்லாம் சப்போர்ட் பண்ணாது. சப்போஸ் உங்களுக்கு ஹாட்ஸ்பாட்டோ அல்லது வைஃபை இல்லைனா வைஃபை டிஸ்பிளே இது எதாவது கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாடியூல் ஃபால்ட் ஆகிருக்கலாம். அப்போ நீங்கள் இதே மாதிரி மாடியூல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் ரெகுலேட்டரு வைஃபை மாடியூலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது வைஃபை மாடியூலுக்கு பவர் சப்ளை தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போர்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை போர்டிலேருந்து நம்ம 12 வோல்ட் கொடுத்துக்கலாம், இல்லைனா அடாப்டர்லேருந்து கூட கொடுத்துக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அட்ஜஸ்ட்டு பின் அவுட்லாம் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்கு சிக்னல் அதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா LVDS போர்ட்டு கொடுத்துருக்காங்க. LVDS போர்ட்டு எப்படின்னா மார்க்கெட் கிட்டில் எப்படி இருக்குமே நார்மலாக அதே மாதிரியான போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின் அவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டில் இருக்கிற மாதிரி பின் அவுட்டு தான் LVDS போர்ட்டுக்கு இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் கிட்டு சேஞ்ச் பண்ணனாலும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேனல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்குது, 5 வோல்ட்டும் இருக்குது. நார்மலாக 12 வோல்ட்டில் இருக்கும். 32 இன்ச்சுனா 12 வோல்ட்டு. இப்போ சப்போஸ் 20 இன்ச்சு பேனலாக இருந்துச்சுன்னா 5 வோல்ட் இருக்கலாம். 20 இன்ச்சு பேனலுக்கு போகிறதுனால நம்ம அந்த ஜம்பை மட்டும் 5 வோல்ட்டில் போட்டு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா 15+15 வாட்ஸ் ஆடியோ ஐசி. சப்போஸ் இது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேம் நம்பர் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை அது முடியல அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடியோ போர்டு வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். இது சேஞ்ச் பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ளோவரை வச்சு ஐசி சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்ரு. அதிலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் போர்ட் இருக்குது. அதே போல் கீ செட்டுக்கு உண்டான போர்ட்டும் இருக்குது. அதுக்கடுத்து கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ஐசிக்கு பக்கத்தால் பாருங்கள் 8 பின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஐசி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மெமரி. இதுக்கு மெமரி நம்ம வேணால் மெமரி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா
சேம் மெமரி போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளைன் மெமரி போட்டு ப்ரோக்ராம் நம்ம போட்டுக்கணும். வேணும்னா நமக்கு வந்து இந்த CV59க்கு உண்டான சாஃப்ட்வேர் ஆன்லைன்லேயே கிடைக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐசியும் பார்த்தீங்கன்னா CV59 இந்த நம்பர் தான். அந்த நம்பரை வச்சே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் இருக்குது, பார்த்தீங்கன்னா 24 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் டூனருக்கு பக்கத்தால் ஒரு கிறிஸ்டல் இருக்குது பாருங்கள், அதுவும் 24 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் தான். இது பார்த்தீங்கன்னா டூனருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மெயின் ஐசி பக்கத்தால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஐசி ப்ரோக்ராம் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா டிவி போர்டு ஆன் ஆகாது, அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் ரெகுலேட்டரு. அடுத்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. மெயின் ஐசிக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் ரெகுலேட்டரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டுக்காக, அதாவது ஏவி சிக்னலாக HDMI சிக்னலாக மாற்றி கொடுக்க வேண்டியது அதோட வேலை. சப்போஸ் உங்களுக்கு HDMI ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ஐசி மேபி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா ஃப்ளோர் வச்சு தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அது இல்லாத சேம் நம்பர் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். HDMI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவியோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். HDMIயில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். அது இல்லாத 4K சப்போர்ட்டும் இருக்கும். அடுத்து பாட்டம் சைடு பார்க்கலாம். பாட்டம் சைடு எதுக்கு உங்களுக்கு காட்டுறோன்னா, பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்கட்டு பின் அவுட்லாம் இருக்கும். அது எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு 1.8 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேக்லைட்டு சிக்னல் சரியாக வரல, ஆன் ஆஃபு அட்ஜஸ்ட்டு இந்த சிக்னல் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இப்போ 3.3 வோல்ட்டில் 10K ரெசிஸ்டன்ஸ் வச்சு கூட அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா LVDS போர்ட்டோட பின் அவுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் அவுட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு ஆன் ஆஃபு அட்ஜஸ்ட்டு, அப்புறம் கீ செட்டுக்கு உண்டான IR 0.5 வோல்ட்டு இந்த மாதிரி சிக்னல்லாம் உங்களுக்கு இருக்கும். அது வேணால் நம்ம இப்போ சப்போஸ் ஒரு 3.3 வோல்ட்டு ஏதோ ஒரு யூனிட்டுக்கு 3.3 வோல்ட் போகலை அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ஷார்ட்கட்டில் இருந்து கூட லைன் எடுத்து கொடுத்தோம்னா மேபி அந்த யூனிட் ஒர்க் ஆகலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கீழெல்லாம் அந்த மாதிரி பின் அவுட் ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 3.3 வோல்ட் இருக்குது, 5.5 வோல்ட் இருக்குது, 1.8 வோல்ட்டு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போர்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரெடி பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பின் அவுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் மெயினாக LED டிவியை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் LED டிவின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் LED டிவி நீங்களே சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம சேனலை தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.